ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோவில் விழாக்கு வந்து பார்க்கலாங்களா. இது வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி போனது தான். பையனோட பர்த்டே அன்னைக்கு போனோம். நாங்கள் வந்து போனது ஒரு கோவில். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சுவாமிமலை வரைக்கும் போயிட்டோம். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் தான் போனோம் ஃபஸ்ட்டு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமயபுரம் போனோம். நாங்கள் வந்து ஒரு சண்டே அன்னைக்கு போனோம். ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் வெயில் தான் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. சமயபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் தென் சீரடி இங்கே ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ரொம்ப அமைதியான ஒரு இடம், சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைம் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். மதியங்கிறதுனால கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. ஈவினிங் டைம் போயிட்டு வாங்க, நல்லா ரிலாக்ஸாக அமைதியான ஒரு இடமா இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டோம். அன்னதானம் வந்து சூப்பராக இருந்தது. ஃபுல் டேவும் அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் சாப்பிட்ற இடத்துலையே பார்த்திங்கன்னா பருப்பு, அரிசி இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்மளும் வேணும்னா அன்னதானத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வரலாம். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து சுவாமிமலை வந்து போனோம். ஆறுபடை வீட்லேயே சுவாமிமலை மட்டும் போகாமல் இருந்தது. இப்போ அங்கேயும் போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கோவிலுக்குள்ளே ஃபோன்லாம் வந்து அலோடு கிடையாது. உள்ளே போகணுன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. வயசானவங்க இருந்தாங்கன்னா லிஃப்ட்டில் கூட போய்க்கலாம். இந்த கோவிலில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் போடுறது தான். திருமணம், தொழில், குழந்தை பாக்கியம் இதுக்கு தனித்தனியாக வந்து தீபம் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் முருகரை வந்து தரிசனம் பண்ணுங்கள். முருகர் ரொம்ப சூப்பராக இருந்தார். நாங்களும் திருப்தியாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கும்பகோணம் டிகிரி காப்பி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ.